மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்து வரும் நிலையில் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு ஆதரவை வழங்க அரசு பரிசீலித்து வருவதாக பிரித்தானிய நிதியமைச்சர் ரேச்சல் ரீவிஸ் தெரிவித்துள்ளார். லண்டனில் செய்தியாளர்களிடம் பேசும்போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை கட்டுப்பாட்டு வரம்பிற்குள் வராத வெப்பமூட்டும் எண்ணெயை நம்பியிருக்கும் சுமார் 1.5 மில்லியன் குடும்பங்களுக்கு அடுத்த வாரம் ஒரு நிதியுதவி திட்டம் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. தற்போது நிலவும் ஈரான் ஸ்டேல் மோதலால் மசகு எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $100க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதால் பிரித்தானியாவில் பணவீக்கம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். எனினும் கடந்த 2022ஆம் ஆண்டு உக்ரைன் போரின் போது வழங்கப்பட்டது போன்று அனைத்து குடும்பங்களுக்குமான பொதுவான நிதியுதவியை தவிர்த்து மிகவும் பின்தங்கிய மற்றும் பாதிக்கப்பட்ட பிரிவினருக்கு மட்டுமே இந்த முறை உதவி வழங்கப்படும் என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டின் கடன் சுமை அதிகமாக இருப்பதால் மிகவும் தேவைப்படுபவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் எரிபொருள் நிறுவனங்கள் தேவையற்ற லாபம் ஈட்டுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார்.